ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் செங்காயும் இருக்குது, நல்ல மாங்காயும் இருக்குது. வாங்கிட்டு வந்தது, கொஞ்சம் காயமும் இருக்குது. அதனால் இது நறுக்கி ஊறுகாய் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி கடாயை வச்சு இங்கே பாருங்கள், கடுகும் வெந்தயமும் வறுத்து எடுத்துருக்கேன். இதை நம்ம நல்லா பொடி பண்ணிக்கணும். இப்போ திரும்பவும் ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. ஊறுகாயெலாம் நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். அதனால் நல்லெண்ணெய் கடாயில் ஊற்றுவோம். எந்த அளவுக்கு ஊறுகாயில் எண்ணெய் தங்குதோ அந்த அளவுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காயுதா, நாம் இந்த கடுகும் வெந்தயமும் பொடி பண்ணிடுவோம். சரியா? மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடுவோம். நல்லெண்ணெய் காஞ்சி போச்சு, வாசனை நல்லா வருது. பார்த்தீங்கன்னா பொடி பண்ணியாச்சு. கொஞ்சம் பழமும் எடுத்து வச்சுருக்கேன், பச்சடி பண்ணலான்னு. இனிப்பும் புளிப்பும் கலந்து பண்ணால் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சி போச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுப்போம். பெருங்காயத்தூள், இப்போ இந்த மாங்காவை இதில் கொட்டுவோம் கடாயில். கொட்டியாச்சு. இதை இந்த எண்ணெயில் நல்லா பரட்டி எடுப்போம். பரட்டிட்டோம். இப்போ இதுக்கேற்ற உப்பு போடுவோம். கூடவே இந்த பொடியையும் போடுவோம். அதிகமாக வெந்தயம் கடுகு போடக்கூடாது. வறுத்து அரைக்கும் போது கசப்பு வந்துடும். மஞ்சத்தூள், இதை ஒரு பரட்டி எடுப்போம். இப்படி பண்ணி பாருங்கள், இது ஒரு விதமான டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு காரப்பொடி போடணும். இந்த காரப்பொடி எனக்கு எப்பயுமே கையளவு தான். தேவையான காரத்தை போட்டுரும். இந்த மாங்காய் புளிப்பு மாங்கான்றதால கொஞ்சம் காரம் அதிகமாகவே போடுவோம்.
பாருங்கள், மாங்காய் ஊறுகாய் ரெடி. நீங்கள் மாங்காவை வேக வச்சிட போகிறீங்க. எண்ணெய் காஞ்சதும் மாங்காவை போட்டு நல்லா கடுகு போட்டுட்டு மாங்காவை போட்டு பெரட்டிட்டு கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி அதன் தலை மேலே போட்டு உப்பு காரப்பொடி மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு நல்லா பெரட்டிட்டு எண்ணெயில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மாங்காய் ஊறுகாய் ரெடி. இது ஊற ஊற எண்ணெய் மேலே வரும், நல்லாயிருக்கும். இது பாருங்கள், வாசனை கமகமன்னு வருது. நீங்களும் செய்து பாருங்கள். சுவையான மாங்காய் ஊறுகாய்.